இந்த வீடியோவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒய் ஐ ஃபீல் லாஸ்ட் இன் லைஃப். ஐ எம் ஜஸ்ட் 20 ரைட் நவ். ஒய்? ஐ ஹேட் திஸ் ஃபீலிங் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். டஸ் ஓசோ செட் எனிதிங் அபவுட் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது வாழ்க்கையில் தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். குழந்தையா இருக்கிறதுல இருந்து எனக்கு அந்த உணர்வு வந்து இருக்கு அப்படின்னு. அப்போ 20 வயசு தான் ஆகுது. அப்படிங்கும்போது 20 வயசுல இந்த காலத்து பசங்க வந்து எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, எதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த வயசுல ஒருத்தர் வந்து ஓஷோவை பத்தி படிச்சு ஓஷோவை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஓஷோ இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அவங்கவுங்க லைஃபை அவங்கவுங்க வாழ்றதுக்காக தான் எல்லாருமே இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம். ஆனா நம்ம சமுதாயம் எல்லாம் வந்து எப்படி கற்பிக்குது மனுஷங்களுக்கு அப்படின்னா, உன்னுடைய பெற்றோர்கள் வந்து உனக்காக வாழ்றாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்ந்தாங்க. அப்ப நீயும் நாளைக்கு உன்னுடைய குழந்தைக்காக வாழ போற. அப்ப அவங்கவுங்க உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பதான் வாழ போற? எப்பவுமே தன்னுடைய குழந்தைகளுக்காக தான் வாழ்றோம். அப்படிங்கும்போது யாருமே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றதே இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் இந்த சொசைட்டி வந்து மனுஷங்களுக்கு வந்து கற்பிக்குது. அதாவது கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெக்கணும், அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். இப்படிதான் நம்மளை வந்து ஒரு செக்கு மாடு மாதிரி நம்மளை வந்து இந்த சொசைட்டி வளர்த்தெடுக்குதே தவிர, ஒரு ரிபெலியஸா, அதாவது ஓஷோ வாழ்ந்த மாதிரி யாருமே வாழ்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது நம்ம யாருக்குமே. அப்போ ஓஷோவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வரும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து மாற்றம் நடக்குது. அப்போ ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில தொலைஞ்சு போயிட்ட மாதிரி, ஆமா அது எல்லாருமே தொலைஞ்சுதான் போறாங்க. என்னன்னா ரொட்டீனா ஒரே மாதிரியான லைஃப் சர்க்கிள். காலையில எந்திரிக்கணும், பல்ல விளக்கணும், குளிக்கணும், படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும், ஈவினிங் வந்தா திரும்ப அதே ரொட்டீன் ஒர்க்கு தான். ஒரு செக்கு மாடு மாதிரி இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்றோம். ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கைங்கிறது வந்து கணத்துக்கு கணம் நிகழக்கூடியது. அப்போ இந்த வாழ்க்கை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நீ வந்து புதுசு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, புது புது விஷயங்களை வந்து கிரியேட்டிவா செய், புது புது இடங்களை போய் ரசி, புது புது அனுபவங்களை பெறு, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளை அனுமதிக்கிறது இல்லை. அப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, தலைமுறையா அந்த ஒரே ஊர்ல இருந்து வாழ்ந்து இறந்தும் போயிடுவாங்க. அந்த ஊரை விட்டு அவங்க வேற எந்த ஊரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரே ஒரு கிராமம், அந்த ஒரே ஒரு ஊரு தான் இருக்கும். பரம்பரையா அங்கதான் வாழ்ந்துட்டு வருவாங்க. இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஊர்லயே வாழ்ந்து இறந்து போயிடுவாங்க. என்ன மிஞ்சி போனா ஏதாவது ஒரு வேலைன்னா பக்கத்துல இருக்க டவுனுக்கு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. இல்ல வந்து சென்னையில ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது விஷயமா போகணும்னா போயிட்டு வந்துருவாங்க. இப்படிதான். ஆனா நம்ம எத்தனை பேர் வந்து பல ஊர்கள்ல மாறி மாறி வாழ்ந்திருக்கோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அதுக்கு தகுந்த அந்த ஊருக்கு ஏத்த மாதிரியான மனிதர்கள் இருப்பாங்க. அந்த ஊருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம உணர்றது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஓஷோவையே வெறும் புத்தகங்கள் படிச்சுட்டே காலத்தை கடத்திடுறாங்க. ஆனா ஒரு கேம்ப் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல கேம்ப்பு, இல்லை கோத்தகிரியில கேம்ப்பு அப்படின்னா எங்க ஊர்ல என்னைக்கு போடுவீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. என்னன்னா மனம் பண்ற தந்திரம் அது. அதாவது ஒரு தியானம், அதாவது ஒரு ஆன்மீகத்துல தியானம், ஓஷோடைய தியானம் வந்து ஆன்மீகம் சார்ந்தது தான் இல்லையா? ஆன்மீகம்னா என்ன? ஞானம் அடைதலை நோக்கி போறது தான் அதோட முடிவான ஒரு முடிவு, இறுதியான ஒரு முடிவுன்னு வைங்க. அப்போ அந்த ஞானம் அடைதலுக்கு வந்து நீ உயிரே பணைய வைக்க தயாரா இருக்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும்.
அப்படிங்கிறப்போ, உன்னால வந்து ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கூட ஒரு தியானத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக வர முடியல அப்படின்னா, அப்போ உனக்கு எப்படி அந்த தியானம் நிகழும்? அப்ப மைண்ட் வந்து இந்த விஷயத்துலருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பண்ற தந்திரம் தான். அது நமக்கு புரியறதில்ல. அப்ப எங்க ஊர்ல நடத்துனா நான் போவேன். எங்க பக்கத்து தெருவுல நடத்துனா நான் போவேன். அப்படின்னு நமக்கு சொல்றது, எக்ஸ்ப்ளனேஷன் பண்றது எல்லாமே நம்மளுடைய மைண்டு தான். முதல்ல அத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தியானத்துக்காக நீ எவ்ளோ தூரம் வேணா பயணம் பண்ண தயாரா இருக்கணும். எவ்ளோ வேணா செலவு பண்ண தயாரா இருக்கணும். எவ்வளோ வேணா உயிர பணயம் வைக்க கூட தயாரா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தியானம் நிகழும். மத்தவங்களுக்கெல்லாம் அது வந்து வெறும் டெக்னிக் மட்டும் தான். அப்ப அந்த அளவுக்கு ஆழமா, தீவிரமா, தேடுதலோட இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தியானம் நிகழும். அப்போ இதுதான். அப்போ இந்த மாரி ஒரு செக்குமாட்டு வாழ்க்கை, ஒரே மாரியான ரொட்டீன் லைஃப வாழும்போது, அப்போ அந்த வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குன்னே நமக்கு வந்து புரியாது. ஏன்னா, ஒரு பையனா இருந்தா இப்போ பையன், பொண்ணு எந்த வித்தியாசமும் இல்ல. எல்லாருமே படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாரிக்கணும். இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்களே தவிர, இந்த மனித வாழ்க்கை எதற்காக? ஏன்னா, நீங்க படிக்கணும், சம்பாரிக்கணும், வேலைக்கு போகணும்னா, அங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்கள சார்ந்தவங்கள வந்து நீங்க பார்த்துக்கிறதுக்காகவோ, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எடுத்துக்கிறதுக்காகவோ தான் அந்த பணம் சம்பாரிக்கிறதுங்கிறது வருது. அப்ப மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப மிருகங்களுக்கு தான் தினமும் இரை தேடுது. தன்னோட குட்டிகளுக்கு அத ஊட்டுது. இல்லையா? அப்ப மனிதனாகப்பட்டவனுக்கு இருக்கிற ஒரே சாத்தியக்கூறு வந்து, அவன் வந்து ஞான நிலை அடையறது தான். அப்ப அத நோக்கி நம்ம போகுறோம், நகர்றோம். அப்படிங்கும்போது தான் வாழ்க்கையில ஒரு அர்த்தமே வந்து பிறக்க ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் வாழ்க்கையில நாம வந்து தொலைஞ்சு போன மாரி தான். இந்த கோடிக்கணக்கான மக்கள் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? எதையோ நோக்கி. அப்போ அந்த இதுல நம்ம தொலைஞ்சு போன மாரி தான் நமக்கு தெரியும். அப்போ இது வந்து நம்ம உள்ள ஆழத்துல உள்ள ஆழத்துல இருந்து வர உணர்வு. அப்போ வாழ்க்கைய நம்ம கண்டுபிடிக்கணும். வாழ்க்கைய கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, அதுதான் ஓஷோ சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். புதுசு புதுசா விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மெடிடேஷன் மூலமா இன்னொன்னு புத்த துறவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு மேல ஒரு ஊர்ல தங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது இப்போ இருக்கான்னு தெரியல. அது ஏன் அப்டின்னா, அந்த ஏன்னா 3 நாள் ஒரு ஊர்ல இருந்துட்டு அடுத்து 3 நாள் வேற ஊர் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனம் எதோடையுமே ஐக்கியப்படாது. அப்போ உங்களுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். புது புது மனுஷங்க. அப்போ யாரா இருந்தாலும் ஓகே. அ ஒரு நாள் தான். அதேபோல பிச்சை கேட்ட வீட்டுக்கே திரும்ப திரும்ப போகக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸும் இருக்கு. அப்போ அ ஒரு பற்றின்மை வரும். பற்றின்மைன்னா நம்ம ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு நெனைக்கிறோம். அது வந்து இப்போ அ நம்ம உறவுகள்ல வந்து பற்றற்று இருக்கணும் அப்படின்னா, அது என்னன்னா, அவங்கள வேண்டான்னு ஒதுக்கிட்டு ஓடுறதில்ல. இல்ல அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது. உண்மையான பற்றின்மைன்னா, அ அதாவது அவங்களுக்கு முழு சுதந்திரம் குடுப்போம். அதே சமயத்துல அவங்களோட எந்த விஷயத்திலயும் நம்ம தலையிட மாட்டோம். அதுதான் பற்றற்று இருத்தல். அவங்க கூட தான் வாழ்வோம். அவங்க கூட தான் நம்ம பயணம் பண்ணுவோம். ஆனாலும், அவங்களுடைய சுதந்திரத்துல நம்ம எக்காரணம் கொண்டும் தலையிட மாட்டோம். அவங்களுக்கு முழு சுதந்திரம் நம்ம குடுப்போம். அதே சமயத்துல எந்த வகையிலயாவது நம்ம ஒரு இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, முழு மனதா, முழுசா சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டோம். அதுதான் பற்றற்ற தன்மை. அப்போ நீங்க வந்து அதுதான் நான் எனக்கு புரிஞ்ச அளவுல நான் பதில் சொல்லியிருக்கேன். அதேபோல நம்ம வந்து சில பேர் வந்து அம்மா, அப்பாவ ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கைய நம்ம தொலைச்சுக்கிறோம். ஆனா ஓஷோவோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, அவர் அம்மா, அப்பா சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்க மாட்டாரு. நீ வந்து அ நெறைய விஷயங்கள். முடி வளர்க்காத அப்டின்னா, அவங்க அப்பா சொன்னாருன்னா, ஒண்ணா நான் முடி வளர்ப்பேன், இல்லன்னா மொட்டை அடிச்சுக்குவேன்னு போய் ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ சின்ன பையனா இருக்கும்போதே. அப்போ மொட்டை அடிக்கும்போது என்ன ஊர்ல எல்லாரும் அவங்க அந்த ஜெயின் ஃபேமிலிங்கிறதுனால, அப்பா இறந்து போனா மட்டும் தான் அவங்க இதுல மொட்டை அடிப்பாங்களாம். உடனே எல்லாரும் "என்னாச்சு? என்னாச்சு? அவங்க அப்பா எதுவும் இறந்துட்டாரா?" அப்படின்னு கேட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்களாம்.
அப்ப அந்த மாரி ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்திருக்காரு. அதேபோல அ அவர் வீட்லயே இருந்தாலும், அவர வந்து இந்த வேலைய போய் செய், இந்த கடைக்கு போயிட்டு வா இப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா, அவர் அப்படிதான். அவர் அதே தான் சொல்லுவாரு. "நீ யாருக்கும் உபயோகமற்றவனா இருந்து பழகு. அப்பதான் உன்னை யாரும் எந்த வகையிலயும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ உன்னுடைய விஷயங்கள நீ வந்து பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கைய நீ வாழலாம்ன்னு" சொல்லுவாரு. அவரும் அப்படிதான் வாழ்ந்திருக்காரு. அத்தன பசங்க இருந்தாலும், இவரு அங்க தான் உட்கார்ந்திருப்பாராம். வீட்ல யாரும் இல்லையா? கடைக்கு போக எந்த பசங்களும் இல்லையான்னு அவங்க அம்மா தேடுவாங்களாம். அப்ப இவர ஒரு ஆளாவே அவங்க நெனைக்கிறது இல்ல. அந்த மாரி தான் அவரு வாழ்ந்திருக்காரு. அம் அதனால அ ஏன் அந்த உணர்வு வருதுன்னு பாருங்க. அப்படி அத கண்ண மூடி அதையே ஒரு தியானமா பாருங்க உங்களுக்குள்ள. பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து பதில் கிடைக்கும். உடனே கிடைக்காட்டியும், அத தொடர்ந்து அந்த உங்களுக்குள்ள அவ்வளோ ஆழமா குழந்தையிலருந்து ஏற்படுது இல்லையா அந்த உணர்வு, அத வந்து பாருங்க. அது கண்டிப்பா அதுக்கான பதில் உள்ளேயே ஒளிஞ்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பதில். அடுத்தது ஒருத்தர் மனமற்ற நிலைக்கு எப்படி செல்ல? அது எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா மனமற்ற நிலை வந்து மனமற்ற நிலைக்கு செல்றதுக்கு தான் தியான யுக்திகள். அதாவது ஆ அதாவது எப்படின்னா, அம் மனம் அதாவது தியானம் நீங்க பண்ணும்போது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தியானம் தொடர்ந்து தியான பயிற்சிகள் செய்யும்போது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து உங்களுக்கு மைண்ட் இல்லாத நிலை வந்து ஏற்படும். ஆனா, நமக்கு அது தெரியாது. அதுதான் மனமற்ற நிலைங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா, மனம் தான் ஒவ்வொன்னையும் பகுத்தறிஞ்சு இது இன்னது அப்படின்னு சொல்லும். அப்ப அங்கே அது மனமே இல்ல அப்படிங்கும்போது, அத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யாருமே அங்க இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரும். அப்ப நீங்க தொடர்ந்து அந்த இதுல ஆழமா போக, போக என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த டைமிங் வந்து கூடும். அந்த கணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். அது எப்ப மனமற்ற நிலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, அதோட அந்த அது தொடர்ந்து நம்மகிட்ட ம் நிலை பெற கணம் வந்து அதிகமாகும்போது தான், நமக்கு வந்து அது மனமற்ற நிலைங்கிறதே வந்து அதுலேருந்து வெளியில வந்த பிறகு தான் நமக்கு அத உணர முடியும். அப்போ தியான பயிற்சிகள் செய்யும்போது, தொடர்ந்து செய்யும்போது அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதுக்கு வந்து ரொம்ப ஆழமா செய்யணும். ஆ உடனே நிகழக்கூடிய விஷயமா இல்ல. ஆனா ஓஷோடைய டெக்னிக்ஸ்ல நீங்க ஆழமா செய்யும்போது ஆழமான்னு சொல்றது, எதுக்குமே எது நடந்தாலும் அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து நீங்க தீவிரமா பண்ணும்போது, கண்டிப்பா சில வருடங்கள்ல அது வந்து நடக்கும்.